பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் திருமிகு நிதின் நபீன் அவர்கள் பாண்டிச்சேரி வந்திருந்தாரு ஒரு நாள் பயணமாக. நிதின் நபீன் ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு கட்சிக்காரர். ஓகே. ஹி மீன்ஸ் பிஸ்னஸ். அவர் வந்து இந்த பழவழா கொழகழா நட்டாவிலிருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டவர் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னார். அந்த தலைவர் வந்து அமித்ஷாட்ட ஒர்க் பண்ணியிருக்கார், ராஜ்நாட்ட ஒர்க் பண்ணியிருக்கார், அமித்ஷாட்ட ஒர்க் பண்ணியிருக்கார், நட்டாட்ட ஒர்க் பண்ணியிருக்கார், நிதின் நபீன்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கார். நான் என்கிட்ட சொன்ன தலைவர். அவர் சொன்னாரு, இவர் ரொம்ப டஃப்பா விஷயத்துல புலியா இருக்கார். ஒரு லூஸ் டாக் சரியில்ல, ஹவ் ஆர் யூன்னு கேட்டு டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப கராரா இருக்காரு. ஓகே. அமித்ஷா சொன்ன சில விஷயங்கள்லாம் பரிமாறப்பட்டது. முதல்ல ஒண்ணு சொன்னாராம், என்டிஏல தமிழ்நாட்டுல யார் இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது பாஜக தலைமை தான். எடப்பாடி கிடையாதா? எடப்பாடி என்டிஏவோட தலைவர். ம். ஆனா இவர் வரணும், இவர் வரக்கூடாது, இவர் இருக்கணும், இவர் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு எடப்பாடிக்கு உரிமை கிடையாது. ம். என்டிஏவோட அகில இந்திய தலைமை பாஜக தான். தமிழ்நாட்டில் வந்தா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை போட்டிருக்கோம். என்ன சுருக்கமா சொல்ல வர்றாருன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வரத்துக்கு எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு ஏன் நம்ம தைரியமா பேசலன்னு கேட்டாராம். அதுக்கு அண்ணாமலை சொன்னாரா, இல்லைங்க பேசுறதை பத்தி இல்லைங்க, பேசினா அவரு கோச்சிட்டு போறாரு, இங்க நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பிடி கொடுத்து பண்ண முடியல. இல்ல நம்ம வந்து ஏன் நம்ம அமித்ஷா, தட் இஸ் அமித்ஷாவின் குரலாக ஒலித்தார் நிதின் அப்படின்றது வேணா ஒத்துக்கலாம். ஓகே. அமித்ஷாவோட எண்ணங்கள் இது அமித்ஷா ஆல்ரெடி சொல்லிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் அமித்ஷா புதுசா எதையுமே பேசல. நிதின் வந்து புதுசா எதையும் அமித்ஷா சொன்னதா சொல்லல. அதாவது ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் என்டிஏக்குள்ள வரணும்னு டெல்லி விரும்புது. டெல்லி கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லுது, விரும்புறதில்ல, வந்தே ஆகணும்னு சொல்றது. ஏன்னா அவங்க ஓட் ஷேர் கால்குலேஷன் பிரகாரம் இவங்க 2 பேர் இருந்தாலும் தேர முடியும். விஜய் வேற வந்துட்டார். அடுத்தது விஜயை கொண்டு வரதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காரு நிதின். யார்கிட்ட? தமிழ்நாடு தலைவர்கிட்ட. அப்ப சொன்னாங்களா, இப்போ வந்து மோடி திட்டி பேசுறதை குறைச்சிட்டாருங்க. 2 மீட்டிங்ல, கடந்த மீட்டிங்ல மோடியை பத்தி எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 மீட்டிங் பேசினாரு. அப்புறம் அவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நம்ம ஹெல்ப் பண்ண அப்புறம் கொஞ்சம் திருந்திட்டாரு. இப்போ கொஞ்சம் நல்ல ஹவுஸ் கிரவுட்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாலும் தலைவர்கள் சொன்னாங்களா, அன்பிலீவபிள் கிரவுட், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அதை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும். ஒய் நாட் பிரிங் ஹிம் அண்டர் என்டிஏன்னு கேட்டாராம்.